Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஐல மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிடுங்க. மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு 6 ஐல மீன் எடுத்துர்க்கேன். அத நல்லா மஞ்சள் உப்பு தடவி க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். இத கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் தூள், மல்லித்தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஜஸ்ட் அதில் உப்பு காரம் லைட்டாக பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த மீனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டும் கூடவே ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கருக்கு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், கூடவே சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மிளகாய்த்தூள் வீட்லேயே மல்லி சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துறதா இருந்தால் மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த சீரகம், சோம்பு, மிளகு 3யுமே சேர்த்து நான் வந்து ஒரு பொடியாக அரைச்சி வச்சுருந்தேன், அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெந்தயம் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வெட்டினது சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துடலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கிரேவி நல்லா கொதிக்கிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஐல மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பிறகு ரொம்ப கரண்டி போட்டு கிளறாமல் அதை லைட்டாக இந்த மாதிரி உள்ளே டிப் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட போகிறேன். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்மளோட சுவையான ஐல மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்